வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரியலூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை முறையாக பராமரிக்க அறிவுறுத்தல். சிவகங்கையில் முதலமைச்சர் உத்தரவிட்டும் மகளிர் கல்லூரி முன்பு நின்று செல்லாத பேருந்துகள். ஒரே வாரத்தில் காற்றில் பறந்ததா முதலமைச்சரின் உத்தரவு என மாணவிகள் கவலை. கோவை சிறுமுகை அருகே மந்தகதியில் நடைபெற்று வரும் பாலம் அமைக்கும் பணி. விரைந்து பணிகளை முடிக்க கிராம மக்கள் கோரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம். அறுவடை இயந்திரம் தட்டுப்பாட்டால் கூடுதல் வாடகை வசூலிக்கும் தனியார் உரிமையாளர்கள். பதக்கங்களை குவித்து வரும் இளம் குத்துச்சண்டை வீராங்கனை. சாதிக்க துடிக்கும் மாணவியின் திறமைகளை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. அரியலூரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலைய சிசிடிவி கேமராக்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரியலூரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை ஆய்வு செய்தார். அங்கு சிசிடிவி கேமரா முறையாக செயல்படுகிறதா என விசாரித்து அறிந்தார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் குறித்த கோப்புகளை ஆய்வு செய்து விவரங்களையும் கேட்டறிந்தார். கைதிகளை அடைத்து வைத்திருக்கும் சிறையை பார்வையிட்ட அவர் காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து கேமராக்களையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அத்துடன் கிராமத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கையில் முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையிலும் பேருந்துகள் நின்று செல்லவில்லை என மாணவிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் 2 நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரிக்கு வந்த முதலமைச்சரை ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவியர் மற்றும் கலைக்கல்லூரி மாணவியர் வரவேற்றனர். அப்போது முதலமைச்சரிடம் பேசிய மாணவிகள் தங்கள் கல்லூரி முன்பாக பேருந்து நின்று செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மாணவிகளின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய முதலமைச்சர் நாளை முதல் கல்லூரி முன்பாக அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். உடனடியாக அங்கு பேருந்து நிறுத்தம் போர்டு வைக்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியடைந்த மாணவியர் நீண்ட நாள் கோரிக்கையை 1 மணி நேரத்தில் நிறைவேற்றி கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு நன்றி என்று மகிழ்ச்சி பொங்க கூறினர். இந்த வீடியோ இணையத்திலும் வைரலானது. ரொம்ப நிறைய பண்றீங்க சார். எங்களுக்காக புது இடம் கொண்டு வந்து எங்களோட காலேஜ் ஃபீஸ் ஏதோ எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அதெல்லாம் இங்க வந்து எங்களுக்காக ரொம்ப நிறைய பண்றீங்க. நான்முதல் திட்டம் மூலமா தெரிஞ்சுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. சரி மசூரால இருந்து நாங்க ரொம்ப பெருமையாகவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப நன்றி சார். இனிமே நாங்க வெளியே பாதுகாப்பாக போலாம்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரே வாரத்தில் மறைந்து போனது. தற்போது கல்லூரி முன்பாக எந்த பேருந்தும் நின்று செல்வதில்லை என்று மாணவிகள் புகார் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சரின் உத்தரவை ஏற்று 1 வாரம் வரை பேருந்துகள் நின்று சென்ற நிலையில் தற்போது ஒரே வாரத்தில் முதலமைச்சரின் உத்தரவு காற்றில் பறந்துள்ளது. முதலமைச்சரின் உத்தரவுக்கு முன்பாக நின்று சென்ற ஒரு சில பேருந்துகள் கூட தற்போது நிற்பதில்லை என்று மாணவியர் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். டவுன் பஸ் மட்டும் ஏத்துறாங்க, மற்றபடி சில கவர்மெண்ட் பஸ் நிற்கிது. பட் ஆனால் எங்கள் காலேஜ் பேர் சொன்னாவே பஸ் ஏற்ற மாட்டுறாங்க. எங்களை மேக்ஸிமம் அவங்க வந்து முன்னாடியே சோழபுரத்தில் இறக்கி விட்டுறாங்க. காலேஜ் கிட்ட கரெக்டாக ஸ்டாஃப் கிட்ட நிற்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு எங்களால் டயர்ட் ஆயிடுது. எங்களால் காலேஜில் போய் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. படிப்பில் வரல, ரொம்ப டயர்டாயிருந்தால 2 கிலோமீட்டர் நடக்கும். அதனால் கொஞ்சம் மறுபடியும் எங்களுக்காக சொல்லி பஸ் ஸ்டாப் கரெக்டாக ஐயா சொன்னனால. ஆனால் நிற்க மாட்டாங்க. பஸ் நிப்பாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆட்டோவில் தான் வரோம். வர்றதுக்கே சாயந்தரம் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் சிறுமுகை அருகே நடைபெற்று வரும் பாலம் அமைக்கும் பணி மிகவும் மந்த கதியில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே மலையடிவார கிராமங்களான லிங்கபுரம் மற்றும் காந்தவயல் இடையே காந்தையாறு எனும் காட்டாறு ஓடுகிறது. இந்த ஆற்றின் குறுக்கே கடந்த 2005ஆம் ஆண்டு 20 அடி உயரத்தில் பாலம் கட்டப்பட்டது. ஆனால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 95 அடியை எட்டினால் இந்த பாலம் நீரில் மூழ்கத் தொடங்கி விடுகிறது. அணையின் நீர்மட்டம் 100 அடியை கடந்துவிட்டால் பாலம் முழுமையாக மூழ்குவதோடு இணைப்புச் சாலைகளும் நீரில் மூழ்கி சுற்றுவட்டார கிராமங்கள் போக்குவரத்தின்றி துண்டிக்கப்படுகின்றன. இதனால் கூடுதல் உயரம் கொண்ட உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி 14 கோடி ரூபாய் செலவில் புதிய உயர்மட்ட பாலம் கட்டும் பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. ஆனால் இன்னமும் 50% பணிகள் கூட நடைபெறாமல் மிகவும் மந்தகதியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தூர் அருகே செயல்பாடின்றி கிடக்கும் புறக்காவல் நிலையத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகர்பகுதியை சுற்றி சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சாத்தூரிலிருந்து தாயில்பட்டி செல்லும் சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புறக்காவல் நிலையம் கட்டப்பட்டது. இதனால் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்த அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் புறக்காவல் நிலையம் பயன்பாட்டுக்கு வராமல் பூட்டிய நிலையிலேயே காணப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் நடக்கும் குற்ற சம்பவங்களை சாத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்றுதான் புகார் அளிக்க வேண்டிய நிலை உள்ளது. அத்துடன் திறக்கப்படாத புறக்காவல் நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதற்கான அபாயம் உள்ளதால் புறக்காவல் நிலையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையில் அறுவடை இயந்திரம் தட்டுப்பாட்டால் 4000 ரூபாய் வரை கூடுதல் வாடகை வசூலிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3,20,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் வேளாண் பொறியியல் துறையில் 5க்கும் குறைவான இயந்திரங்கள் மட்டுமே உள்ளன. இதனால் அறுவடை இயந்திரங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் தனியார் அறுவடை இயந்திரங்களை நாடும் நிலையில் அதன் வாடகையை கடுமையாக உயர்த்தியுள்ளனர். பொதுவாக டயர் பொருத்தப்பட்ட அறுவடை இயந்திரத்திற்கு மணிக்கு 1160 ரூபாயும், பெல்ட் பொருத்தப்பட்ட அறுவடை இயந்திரத்திற்கு மணிக்கு 1880 ரூபாய் வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இயந்திரங்களை 3200 முதல் 4500 ரூபாய் வரை வாடகை வசூலிப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே வெளி மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக அறுவடை இயந்திரங்களை கொண்டு வர வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழியில் பூங்கா அமைக்கப்பட்ட நிலையில் ஒரு சில பணிகளை மீதமுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் VNS நகர் பகுதியில் பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கப்பட்டது. கடந்த 2022-23ஆம் ஆண்டு 33,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இப்பூங்காவில் சுற்றுச்சுவர், குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பொதுமக்கள் அமரும் மேடை உள்ளிட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. ஆனால் பொதுமக்களுக்கு தேவையான நடைப்பயிற்சி பாதை உள்ளிட்ட ஒரு சில பணிகள் மட்டுமே நிறைவடையாத நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர வேண்டும் என்றும் விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் சேட்கேட் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சிவகாசியில் பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற சமுதாய ஒற்றுமை ஊர் திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கூடி கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரசித்தி பெற்ற பத்திரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் 3வது வாரத்தில் சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தி ஊர் மக்கள் ஒன்று கூடி பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் மேலதாளம் முழங்க பொங்கல் பானையை தலையில் வைத்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் கோவில் வளாகத்தில் ஒன்றிணைந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்தனர். அத்துடன் கிடாவெட்டி அம்மனுக்கு படையல் வைத்து வழிபாடும் நடைபெற்றது. இவ்விழாவினில் சிவகாசியின் நன்மைக்காகவும் தொழில் வளம் பெருகவும் சமுதாய ஒற்றுமைக்காகவும் வேண்டுதல் செய்யப்பட்டது. நாகையில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் ஆசிரியரை தேடி கண்டுபிடித்து நன்றி தெரிவித்த முன்னாள் மாணவர்களின் செயல் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாகப்பட்டினம் நீலா வடக்கு வீதியை சேர்ந்தவர் ஆரிஃப். இவர் 1983ஆம் ஆண்டு ஈரோடு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் டர்னர் பிரிவு பாட ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். அவரிடம் ஈரோடு சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மாணவர்கள் படித்துள்ளனர். பின்னர் ஆரிஃப் பணி ஓய்வு பெற்று நாகையில் குடியேறிவிட்டார்.
அவரிடம் படித்த மாணவர்கள் ஈரோடு, மதுரை, கோவை, திருப்பூர், தாராபுரம் உள்ளிட்ட நகரங்களில் சொந்தமாக தொழில் நடத்தி நல்ல நிலையில் உள்ளனர். இவர்கள் கடந்த ஆண்டில் ஒன்றிணைந்து வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி நட்பு பாராட்டி வந்துள்ளனர். அப்போது நமது முன்னேற்றத்திற்கு காரணமான ஆசிரியருக்கு நன்றி செலுத்த முடிவு செய்து அவரை தேடி உள்ளனர். அவர் நாகைக்கு சென்று விட்டதால் அவரது இருப்பிடத்தை அறிய முடியாத நிலை ஏற்பட்டது. பின்னர் சமூக வலைதளங்கள் மூலமாக அவரை கண்டுபிடித்த மாணவர்கள் அவரை சந்திப்பதற்காக ஈரோட்டிலிருந்து ரயிலின் மூலம் நாகை வந்தடைந்தனர். ரயில் நிலையம் வந்திருந்த ஆசிரியர் முன்னாள் மாணவர்களைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். 42 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியரை கண்டுபிடித்த மாணவர்கள் அவருக்கு நன்றி செலுத்தினர். இந்நிகழ்வு காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி இவ்வளோ உயரத்தில் 43 ஆண்டுகள் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம்னா அந்த நாகப்பட்டினம் மண்ணில் உண்மையிலேயே அவர் கொடுத்த எங்களுக்கு அந்த தொழில் கல்வி எங்களை உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்குது. நான் அவருடைய துறையிலேயே இன்றைக்கி ஆசிரியராக இருந்து இன்றைக்கி அந்த ட்ரைனிங் ஆஃபீஸருங்கிற அந்த உச்சகட்ட பதவியை அடைஞ்சு வந்திருக்கிறேன்னு சொன்னேன்னா அது உண்மையிலேயே எங்களால் மறக்க முடியல. என்னால் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நான் இவங்களெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கண் கலங்கி நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 43 வருஷம் கழித்து இவங்களை சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இது ஆண்டவன் அதுக்காக என்னவோ தெரில, அதனாலேயே எனக்கு ஆயுஷை நீடித்து வச்சுருக்காரோ என்னமோ தெரியல. இந்த மாணவர்கள்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் மண்டல அளவிலான 3 நாள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்ஃபர்ட் ஜான் தொடங்கி வைத்தார். இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 7 அணிகள் பங்கேற்றன. இதில் மீட்பு பணி, தீயணைப்பு பணிகளை விரைந்து செய்வது போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பழுதடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட வாகனங்களை ஜப்தி செய்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் பல ஆண்டுகளாக இந்த வாகனங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் வாகனங்கள் பழுதடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த பழுதடைந்த வாகனங்களில் விஷ ஜந்துக்கள் உள்ளதாக அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் முன்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. போஸ்டர்ஸ் ஹெட்கியரில் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். இந்தியா முழுவதும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி 31ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு விருதுநகரில் உபயோகிப்பாளர் உரிமை கமிட்டி சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணியை காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் அவர்கள் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டவும், தலைக்கவசம், உயிர்கவசம் போன்ற பதாகைகளை கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி வட்டார போக்குவரத்து அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்து கல்லூரி மாணவர்கள் நாடகம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் அவர்கள் மோட்டார் வாகன சட்டம் குறித்து கோஷங்கள் எழுப்பியபடி ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டனர். முன்னதாக ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி அறிவுரை வழங்கப்பட்டது. இந்த பேரணியில் போக்குவரத்து காவல்துறையின் மோட்டார் வாகன அலுவலக பணியாளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தை அமாவாசை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆஞ்சநேயரை தனி மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். எடப்பாடியில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அகில இந்திய அளவிலான கியோகுஷின் கராத்தே போட்டி நடைபெற்றது. உலக அளவிலான கியோகுஷின் கராத்தே, தமிழ்நாடு கியோகுஷின் சின்னு கராத்தே அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் 16 மாநிலங்களைச் சேர்ந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கராத்தே வீராங்கனைகள் பங்கேற்றனர். உலக சாம்பியன் சின்னசாமி தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீராங்கனைகளும் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு கியோகுஷின் சின்னு கராத்தே அசோசியேஷன் சார்பில் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் கோவையை சேர்ந்த மாணவர் 2 வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 10 வயதிற்கு கீழ் உள்ள பிரிவில் வடவள்ளி தனியார் பள்ளியை சேர்ந்த ஹரீஷ் என்ற மாணவர் பங்கேற்றார். இதில் சிலம்பம் விளையாட்டில் ஒற்றைக்கம்பு மற்றும் இரட்டைக்கம்பு பிரிவில் 2 வெள்ளிப்பதக்கத்தை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். சிலம்பம், கராத்தே, ஹாக்கி, ஸ்கேட்டிங் போன்ற பல போட்டிகள் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் ஹரீஷ் தேசிய அளவிலான தகுதிச் சுற்றில் பங்கு பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.